மாச கடைசியாகி தேதி ஒண்ணா ஆயிருச்சு. எப்ப சம்பளம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டயத்துல தான், சம்பளம் வந்து கரெக்ட்டா 12:30 மணிக்கு போட்டு விட்டாங்க. சம்பளத்த வந்த உடனே பாத்த கையோட ஹோட்டல்ல வந்து பிரியாணி வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ரூமுக்கு. வணக்கம் ஃபிரெண்ட்ஸ். காலைல 11:30 மணி ஆச்சு. கபில் கால் பண்ணி சுகல் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. வேணா பள்ளிக்கு போக டைம் ஆச்சு அப்படின்ட்டு நானும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். பள்ளியில இறக்கி விட்டுட்டு பின்பக்கமா வரும்போது தான் வியாபாரம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அப்பதான் டி ஷர்ட்லாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா 10 ரியால் தான் டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்துல ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி வித்தாங்க, காட்டன் ஜீன்ஸ், எலாஸ்டிக் டைப். இதுல எந்த பேண்ட் எடுத்தாலும் 30 ரியால் தான் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டேன் வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு. பள்ளி சலா முடிஞ்சிட்டு டைம் ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டேன் பள்ளிக்கு. கபில கூட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு 1ஆம் தேதி ஆச்சு. இன்னைக்கு சம்பளம் வந்துருச்சு. சரி கடையில போய் இன்னைக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரியாணி கொடுத்தாப்ல. பிரியாணியை வாங்கிட்டு ரூமுக்கு வந்ததும் பிரிச்சு பார்த்தேன். உள்ள வந்து சலாட்டு, ஒரு பச்சை மிளகா, சல்னா இதெல்லாம் இருந்துச்சு. பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கினேன். நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாவே இருந்துச்சு. நல்ல தம் பிரியாணி போட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து தனித்தனியா செஞ்சு வச்சு எடுத்து வச்சு மொத்தமா வச்சு கொடுப்பாங்க. இது சூப்பரா இருந்துச்சு. சாப்பாடு ஊர்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மட்டன் பிரியாணி சாப்பிட்டதுக்கு நல்ல ஒரு தூக்கம் வந்துச்சு. அதோட ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு மணி நேரம் போன் வந்துச்சு. அதோட எந்திரிச்சு ஸ்வீட் வாங்க சொல்லி சொன்னாங்க. நேரம் வந்து கிளம்பி ஸ்வீட் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க கடைக்கு. 5 நிமிஷமா கடையை தேடி கடையை கண்டுபிடிச்சு ஸ்வீட்டை வாங்கிட்டு வண்டியில வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வண்டியை கொண்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. வீட்டுல பார்க் பண்ணிட்டு ஸ்வீட்டை எடுத்துட்டு காலிங் பெல் அடிச்சு கொடுக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.